வெரி குட். ஏயா ஏற்பாடு பண்றது இவ்வளவு நேரமா? வந்துருவானுங்க. அவனுங்க என்ன நம்ம மாதிரி சோம்பேறியா என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான் சார். ஆமாயா, எனக்கு தான் அவசரம். நாளைக்கு போட்ல வந்துங்க. அது டைம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயம். 2 நாள் பத்தாதுப்பா. அப்படி போடு. ஆமா, எல்லாம் ரெடி ஆயி போச்சு. நாளைக்கு தென்னந்தோப்பு நடுவுல போட்ல போகும்போது தனியா போனா நல்லா இருக்காது. அந்த சரசு ஏப்பா, சரசு சரசு ஓகேவாப்பா? சொல்லுங்க. ஓகே ஓகே. உனக்குயா? ஓகே ஓகே. ஐயா சரசு ஓகேவா? சொல்லு. டபுள் ஓகே. சொன்ன ஆளை பண்ணு. டைம் என்ன? இன்னும் ஓட்டலான சொன்னோம். அதாவது வாங்குவார். ஐயோ, சரசு வருது. வா சரசு. ஐயோ, இன்னும் அப்படியே குறையுமா இருக்காப்பா. அவனை பார்த்தா மணிக்கு மாதிரி இல்ல? இல்லைங்க, அது நம்ம மச்சானுங்க. அப்போ நான் சொல்றத நம்பலீங்களா? உங்களை நான் நம்ப வைக்கிறேன். இத வேணா தாண்டட்டுமா? தாவணியை கழட்டி போட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறியே சரசு. நீ தாண்ட வேணாம், அது தூக்கி போட்டுக்கவும் வேணாம். நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். உங்க எல்லாரையும் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தினேன். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறீங்க. நான் உங்களோட விளையாடுறதுக்கு வரல, உங்க உயிரோட விளையாடுறதுக்கு முத்துமாணிக்க வந்திருக்காரு. முத்துமாணிக்கமா? எங்க? அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? அவன மாதிரியே இருக்கான்னு சொன்ன கேட்டீங்களாடா? முத்துமாணிக்க வேண்டாம், முத்துமாணிக்க எங்களுக்கு நீச்சல் தெரியாது. என்னை ஒண்ணும் பண்ணாத, எனக்கு சத்து பண்ணி நாளை காலையில மாரிமுத்தியில பார்க்க சொல்லு. இல்லன்னா அவங்க கதிதான் உங்களுக்கும். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஐயா உள்ள இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற ஏரியாவுல ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, அடிக்கிற அடியில ரத்தம் வராது, குடிச்ச கவைச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்க கிரிமினல் லாயர். என்ன இவ்வளவு தூரம்? ஒரு கிரிமினல் ரவுடியை விட்டுட்டு இந்த மாதிரி லோக்கல் ரவுடி அடிக்கிறீங்களே, என்ன லாபம்?
டோன்ட் ஷவுட். நடு ஆத்துல நீச்சல் தெரியாத 2 பேரை தண்ணில தள்ளி விட்டு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்கா ஒரு கொலைகாரன். நடு ஆத்துல கொலை பண்ணிட்டா யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டா. ஆனா என் கையில இருக்கிற பைனாக்குலர் அதை தெளிவா காமிச்சிடுச்சு. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த ஒரு நடனக்காரியை விசாரிச்சா அவளும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறா. ஒரு கடமையுள்ள போலீஸ் ஆபீசரா இருந்தா அவன் அரெஸ்ட் பண்ண. அவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இதே ஊர்தான். முன்னாள் கொலை கைதி முத்துமாணிக்கம். யார் இங்க முத்துமாணிக்கம்? நான் தாங்க முத்துமாணிக்கம். அவர் கே முத்துமாணிக்கங்க, நான் டி முத்துமாணிக்கங்க. நான் தான் முத்துமாணிக்கம். நான் தான் முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். இவனும் முத்துமாணிக்கம் தானுங்க. நீங்க எல்லாம் நான் தான் முத்துமாணிக்கன்னு சொல்றத பார்த்தா எந்த அளவுக்கு அவன் உங்களை மிரட்டி வச்சிருக்கான்னு தெரியுது. ஏங்க இப்படி சொல்றீங்க? அவர் மேல பக்தின்னு கூட சொல்லாம இல்லீங்களா? ஓ, அப்ப நான் கூட பூஜை பண்ணணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் தான் முத்துமாணிக்கம். எல்லாரும் போங்க. நீதான் முத்துமாணிக்கமா? ஆமா. என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? எதுக்கு? அனாவசியமா கேள்வி கேட்காம ஸ்டேஷனுக்கு வா. அனாவசியமா நான் யாரு கூட எங்கேயும் வர முடியாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க காரணத்தை சொல்றேன். காரணம் தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன். உன்னை இழுத்துட்டு போவாம நான் போக மாட்டேன். முடிஞ்சா இழுத்துட்டு போ. ஏன் சிரிக்கிற? ஆழம் தெரியாம நீ காலை விடுற. ஏன் சிரிக்கிற? நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல. ஒத்துக்கிற? போலீஸ் அடிதான் வேணாம். ஐயோ, எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணே, எங்க அண்ணனை யார் அடிச்சது? நான் தான். ஐயோ, விடு. கைய நீட்டுற? உங்க அப்பன் பெரிய ஜெயிலரா இருக்கலாம், உங்க அண்ணன் பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். அவங்க 2 பேரும் நாம் போற ரூட்ல அனாவசியமா குறுக்க வராங்க. அவங்க 2 பேருக்கிட்டயும் சொல்லி வை. ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி கொலைகார நீ எங்களுக்கு எச்சரிக்கை விட்டுட்டு போறியா? நான் சொல்ற கேட்டுக்கோ. உன்னை கூண்டுல ஏத்தி சட்டப்படி மறுபடியும் உள்ள தள்ளல. நான் ஒரு வக்கீல் இல்ல. யுவர் ஆனர், இந்த முத்துமாணிக்கம் போன்ற ரவுடிகள் இந்த நாட்டுல அதிகமாகிட்டே போனாங்கன்னா அப்புறம் கொலை அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இந்த நாடு நாடா இருக்காது.
நம்ம மாதிரி கருப்பங்கி போட்டவங்களும் காக்கி சட்டை போட்டவங்களும் நீதியை காப்பாத்த போராடுறோம். கருப்பங்கி போட்ட நாம ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராடுறோம். ஆனா காக்கி சட்டை போட்டவங்க அப்படி இல்ல. எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துக்கே போய் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க போன இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரவுடியால அடி உதன்னா அப்புறம் இந்த கோர்ட் எதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீதி பிழைக்கணும். இது போன்ற ரவுடிகளை இந்த சமுதாயத்துல வாழ விடக்கூடாது. எனவே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யோரோனா, முத்துமாணிக்கம் என்ற இவர் உங்களை அடித்து வீட்டில் கொண்டு வந்து போட்டது உண்மையா? முத்துமாணிக்கத்தை நான் தேடி போனது உண்மை. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் உண்மை. தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு முத்துமாணிக்கம் சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் உண்மை. ஆனா முத்துமாணிக்கம் என்ன அடிக்கல அடிக்கல அடிக்கல. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.